தப்பு பண்ணிட்டு போய் சாரி ஆண்டவரே நான் தப்பு பண்ணிட்டேன் தெரியல, எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு, சாரி மம்மி, சாரி டாடி இப்படின்னு கேட்கறவங்களுக்கு ஏசப்பா கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவாரு. சரி ஓகே என் பிள்ளை. ஆனா சிலர் திமிர் படைப்பாங்க பாருங்களேன். என்ன ஆமா நான் இப்ப தப்பு பண்ணிட்டேன், என்ன ஆமா நீ என்ன பெரிய யோக்கியமா, நீ என்ன பெரிய நல்லவளா, நீ என்ன பெரிய நல்லவனா, என்ன ஏசு என்ன வேற வேலையில அவ கத்திட்டு தான் இருப்பான். இந்த மாதிரி மனசுல நினைக்கிறாங்க பாருங்க, அவங்க பட்சத்துல ஆண்டவர் ஒரு நாளும் ஹெல்ப் பண்ண மாட்டார். அன்னைக்கு யாருமே உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. என்ன வேணும் தெரியுமா? மனத்தாழ்மை வேணும். இரிட்டேட் பண்றது, கிண்டல் பண்றது, நக்கல் பண்றது, இன்னொருத்தருடைய பலவீனத்தை வச்சு அவங்க அசுத்தமா பேசுறது, இந்த கேரக்டர் எல்லாம் இருந்துட்டீங்க அப்படின்னா நீங்க எதிர்காலத்துல ரொம்ப கஷ்டப்படுவீங்க. நம்மள மாதிரி அவனும் ஒருத்தன் தான், அவன் நம்ம கிண்டல் பண்ண கூடாதுன்ற உணர்வு உங்களுக்கு வேணும். இது எப்போ வரும் தெரியுமா? ஏசப்பாவோட நீங்க இருந்தீங்கன்னா அந்த குணம் எல்லாம் உங்களுக்கு வரும்.